ஒரு ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ராகி மாவு, 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3/4 கப் அளவு வேர்க்கடலையை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துட்டு இதை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச ராகி மாவை சப்பாத்தி போல் மெலிசா திரட்டி 2 பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச இந்த ராகி ரொட்டியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை 2 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு இதையுமே பல்ஸ் மோடில் அரைச்சி இந்த ராகியோட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவு வெள்ளத்தை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 ஸ்பூன் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.